நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது வடைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு போடக்கூடாது. டீ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்பு தான் போடுவாங்க. அது கூட போடுறதுக்காக வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைய நெருங்க அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு 1-2 முழுசாக கூட கிடக்கணும். அந்த மாதிரிக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் நிறைய போடுங்க. அப்போ வந்து அந்த ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம். நான் வந்து அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது மாதிரி உருட்டி அப்புறம் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு கையில் வந்து வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு ஒரு பையில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மணிக்கு எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா மெதுவாக கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம். இந்த மாதிரி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உள்ளேயும் வந்து நல்ல மேலேயும் மொறுமொறுன்னு வரும். சூப்பராக இருக்கும்.